Welcome to Chennai Press News Channel. CTS Speciality Hospital, a trusted name in orthopedic care in Chennai, has introduced robot-assisted, total knee replacement procedures at its Anna Nagar facility, becoming the only hospital in the area to offer this cutting-edge technology, known for ensuring surgical precision, minimizing risks, and promoting quicker, safer recovery. The robotic system, developed by the US-based VELYS, a leader in orthopedic robotics, was officially launched by Mohan, MLA of Anna Nagar, in the presence of Dr. Prakash Selvam, Chairman, Dr. Radhika Venugopal, Managing Director of CTS Speciality Hospital, cricketer, Laxmipathy Balaji and other dignitaries. CTS Speciality Hospital is a 35-bed facility dedicated to advanced orthopedic care, led by Dr. Prakash Selvam, a seasoned orthopedic surgeon with over 20 years of clinical and surgical experience. Reputed for joint replacement and complex orthopedic procedures, the hospital has a multidisciplinary team of experts in joint replacement, arthroscopy, trauma care, sports injuries, and rehabilitation. Entire family அந்த ஊக்கத்தை கொடுத்தாரு. So wish you all the best, doctor, for a wonderful the new journey with the robotic instrument, and definitely a lot of innovation you will end up seeing in your career. And I wish all the best to the hospital, CTS Hospital, for all the best and very good success. எலும்பு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், orthopedic surgeon, practicing in Anna Nagar for the last 15 years. We have an hospital called CTS Speciality Hospital in Anna Nagar 4th main roadல இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு எல்லா விதமான ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஸ்பைன்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ட்ராமா சர்ஜரிஸ், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா இப்போ வந்து இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து வேர்ல்டு வைடு எல்லாரும் எல்லா டெவலப்டு நேஷன்ஸ்ல எல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இட்ஸ் பிகமிங் அ காமன். So as a developing nation, as a country like India, and we are growing very fast, and our patients request this robot because நம்ம ஊர்ல deformity உள்ள patients நிறைய இருக்காங்க. இந்த knee problem உள்ள patients வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது because of the patients ஓட weight plus overweightனால வருது, plus exercise, lack of exercise and lack of awareness. அண்ட் ஜெனட்டிக்கலாகவே இந்த நீ ப்ராப்ளம் நிறைய இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ரோபோட் வந்து ஆல்ரெடி வி ஆர் டூயிங் எ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். இப்போ வந்து நம்ம இந்த ரோபோட் என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபார்மிட்டி உள்ள ரொம்ப கஷ்டம் வளைஞ்சி நடக்க முடியாம இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வி கேன் டூ தி சர்ஜரி வித் த ஹெல்ப் ஆஃப் த ரோபோட். திஸ் ரோபோட் இஸ் அசிஸ்டிங் the robot is assisting the surgeon, and the robot is not doing the surgery. The robot is helping the surgeon to have a better precision and the knee alignment நம்ம சொல்றோம். அதாவது பேஷண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ, we will be able to reproduce the joint in the same manner. அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பர்சனலைஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீ இம்ப்ளான்ட்டை பொசிஷன் பண்ண முடியும். அதுதான் இது அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வெல்லிஸ் ரோபோட், அதாவது இந்த வெல்லிஸ் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர் தேவைப்படாது. ஸோ நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவ்லி வி கேன் ஃபீல் தி அலைன்மெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட். அதாவது நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்சு இம்ப்ளான்ட் பொசிஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த பேஷண்ட் எப்படி நடக்க போறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீயோட பொசிஷன் எப்படி இருக்கும், so that futureல அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டின்னு சொல்றோம். எனி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஹேவ் அ டைம் பீரியட். ஸோ இந்த ரோபோட்ல பண்ணும்போது அதோட டைம் பீரியட் வில் பி மச் மோர் தன் த கன்வென்ஷனல் வே. அது ஒன்று. அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலா கன்வென்ஷனலா பண்றதுக்கும் இந்த ரோபோட்ல பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம நிறைய சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாவே நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, யூஸ்வலா முன்னாடி பேஷண்ட்டை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரொபோட்டிக் மூலம் பண்றதுனால பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டா. அதாவது மறுநாளே இல்ல சில பேஷண்ட்
காலையில் ஆப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங் நடக்க வைக்க முடியுது. அது 2வது நாள் 3வது நாளே பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப முடியுது. அண்ட் பேஷண்ட் வந்து அவங்களோட வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ வித்தின் 10 to 15 days they are able to go back to their work. அதுவும் இந்த ரோபோட் மூலியமா ஒரு பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி knee replacement is a worldwide very successful surgery and in the VELYS robot is helping us assisting the surgeon to attain the best outcome for the patient. அண்ட் இந்த ப்ரைஸிங் பொறுத்தவரை வேறு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட்ல பண்ணா ஒரு ப்ரைஸ், நார்மல் நீல கன்வென்ஷனல் பண்ணா ஒரு ப்ரைஸ்ன்னு இருக்கு. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இட்ஸ் சர்ஜன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்க வரவங்க ஏழைங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, வெரி அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுள் பீப்புளும் இருக்காங்க. பட் த ட்ரீட்மெண்ட் இஸ் சேம், ஒரே காஸ்ட் தான். ரோபோட்ல பண்ணாலும் சரி, நார்மல் பண்ணாலும் அதே காஸ்ட் தான் நம்ம சார்ஜ் பண்றோம். பேசிக்கலி இட் இஸ் அ சர்வீஸ் டு அவர் சொசைட்டி அண்ட் டு அவர் பீப்புள் ஆஃப் அவர் நேஷன். இந்த ரோபோட் வந்து இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஒன் பார்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ், அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து இட் இஸ் அன் ஆடட் டூல் ஃபார் அவர் ஆர்த்தோபெடிக். அதுதான் தவிர ரோபோட் வந்தா எல்லாமே ரோபோட்ல பண்ணணும்ன்ற சுச்சுவேஷன் எப்பயுமே வராது. ஏன்னா இது எல்லாமே ஸ்கில் ஆஃப் த சர்ஜன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சர்ஜன் அண்ட் பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ரோபோட் வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போதைக்கு. அதே மாதிரி ஸ்பைன் சர்ஜரியும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ரோபோட் பொறுத்தவரை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ரோபோட்டை அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம்.